அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் மற்றும் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். முதலீடுகளை ஏற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 17 நாட்கள் அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் மற்றும் முதலீடுகள் குறித்து வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் லதா. அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய அறிக்கையில் என்னென்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள். வணக்கம். 4 முறை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு குறைவான முதலீட்டை ஈர்த்த திமுக முதலமைச்சர் உடனடியாக வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த அறிக்கையில பார்த்தோம்னா, திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 40 மாதங்களில் 4 முறை வெளிநாட்டிற்கு முதலமைச்சர் பயணம் மேற்கொண்டார் என்றும், இந்தியாவில் மற்ற மாநில முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் ஈர்த்த முதலீட்டை விட மிக குறைவான முதலீட்டை ஈர்த்து வந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமா இதுக்கு உதாரணமாக பார்த்தோம்னா, தெலுங்கானா முதலமைச்சர் ஈர்த்து வந்த அந்த முதலீடு, அதே போல கர்நாடக தொழில்துறை அமைச்சர் ஈர்த்த முதலீடுகளையும் கூட அவர் ஒப்பிட்டு இருக்கிறார். அது போல மேலும் பார்த்தோம் அப்படின்னா, கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சியின் போது ஈர்க்கப்பட்ட முதலீடுகளையும் கூட அவர் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையே பார்த்தோம்னா, முதலமைச்சர் அமெரிக்காவில் இருந்து திரும்பியவுடன் விமான நிலையத்தில் அளித்த பேட்டியில் அதிமுக ஆட்சியில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 10% கூட நிறைவேற்றவில்லை என்ற நச்சு கருத்தை குறிப்பிட்டிருப்பதாக அவர் அந்த அறிக்கையில கூறியிருக்கிறார். அதற்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையிலும் இந்த அறிக்கையில் பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா, 2020ஆம் ஆண்டில் ஜிம் 1 போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 72% திட்டங்களும், ஜிம் 2வில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 27% திட்டங்களும் செயல்பாட்டிற்கு வந்தன என்றும், தனது வெளிநாட்டு பயணத்தின் போது போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 41 திட்டங்கள் செயல்பாட்டிற்கு வந்தது என்றும், கொரோனா காலத்தில் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் 2020இல் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் 7 மாதத்திற்குள் சுமார் 24,000 கோடி முதலீடுகள், 24 திட்டங்களை சென்னை ஹோட்டல் லீலா பேலஸில் நடைபெற்ற விழாவில் நானே தொடங்கி வைத்தேன் என்றும் எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இந்த புள்ளி விவரங்கள் அரசு கோப்பில் இருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும், ஆட்சியாளர்கள் மாறினாலும் அதிகார வர்க்கம் அப்படியே தான் இருக்கும். ஆட்சி அமைப்பு, அதாவது அதிகாரிகள் நிரந்தரமானது. ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடியவர்கள் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். தன்னுடைய தலைமையிலான அரசின் தொழில்துறையில் பணியாற்றியவர்கள் தான் தற்போதைய ஆட்சியிலும் தொடர்ந்து முக்கிய அதிகாரிகளாக பணிபுரிகிறார்கள். தன்னுடைய தலைமையிலான தொழில்துறையின் சிறப்பு செயலாளராக இருந்த அருண்ராய் இந்த ஆட்சியில் தொழில்துறை செயலாளராக பணியாற்றுகிறார் என்றும், அன்றைய தொழில்துறை செயலாளராக இருந்த முருகானந்தம் முதலமைச்சர் தொடர்ந்து தொழில்துறை செயலாளராகவும் நிதித்துறை செயலாளராகவும் தனது செயலாளராகவும் பணியமர்த்தியதுடன் தற்பொழுது தமிழகத்தின் தலைமை செயலாளராகவும் நியமித்திருப்பதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இவர்கள் இருவரிடமும் என்னுடைய ஆட்சி, அதாவது முதலமைச்சராக இருந்த அந்த காலகட்டத்தில் போடப்பட்ட ஒப்பந்தங்களில் எவ்வளவு நடைமுறைப்படுத்தப்பட்டன என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், இந்த 2 பேரிடமும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த விளக்கத்தில் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி முதலமைச்சரினுடைய அந்த வெளிநாட்டு பயணம் தொடர்பாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றது என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அந்த வெள்ளை அறிக்கை என்பதை கேட்டு வரக்கூடிய நிலையில விரைவில் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அதனை குறிப்பிட்டு அந்த அறிக்கையில தெரிவித்து இருக்கிறார். மேலும், கடந்த 40 மாத காலத்தில் திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகளின் நிலை, துவங்கப்பட்ட தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்பு பெற்றவர்களின் எண்ணிக்கை உள்ளிட்ட அனைத்து விவரங்களுக்கான வெள்ளை அறிக்கையினை கேட்டேன். இந்த முதலமைச்சரின் செயல்பாடு 0 என்பதால் தான் வெள்ளை அறிக்கையை அவர் வைக்க மறுக்கிறார் என்றும் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.